நல்லா விளையாடி நல்லா ஓடி ஆடி விளையாண்டேன். 12 வயசுக்கு அப்புறம் தான் எனக்கு நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. அம்மா அப்பா விவசாயம் தான் பார்க்குறாங்க. அப்பா தான் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்க. உள்ளூர் ஸ்கூலில் தான் ஊராட்சி ஒன்றியம் நடுநிலைப்பள்ளி 1லேருந்து 8 வரைக்கும் இருக்குது. அருகில் பசுந்தண்ணி 7 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்குது. அரசு மேல்நிலைப்பள்ளி பசுந்தண்ணியில் தான் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே தான் படித்தேன். அப்பா வண்டியில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. முடியலன்னா ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் தான் விட்டுட்டு வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தேன். அவங்க கையில் தோல் சுமந்து தான் என்னை தூக்கிட்டு வரணும். அங்கே பெஞ்சில் தான் உட்கார வைக்கணும். அங்கேருந்து வீட்டில் இப்படி தான் கூப்பிட்டு வரணும். ரெஸ்ட் ரூம் கூட போக முடியாது. இங்கே இருந்து போன மாதிரி தான் இருக்கும். அங்கே போய் போக முடியாது. அதேமாரி பசுந்தானி அருகில் நாகம்பட்டி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில் தான் படித்தேன். அங்கே 3 வருஷமாக அப்பா அங்கேயும் அப்படி தான் கூட்டிகிட்டு போனாங்க. அதேமாதிரி அவர் தோளில் தான் சுமந்து வந்தார். அங்கேயும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. காலேஜெலாம் முடிச்சிட்டேன். மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்பாவால் முடியல. அப்பா கீழே விழுந்து கையில் அடிபட்டிருக்கு. இங்கே கீழே சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. ஆக்சிடெண்ட்டால் எனக்கும் காலில் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். 2 கால்லையும் ஸ்டீல் வச்சுருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன மாதிரி செய்யணும்? உங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும்? தமிழக அரசு உங்களுக்கு என்ன மாதிரி செய்யணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீடு வசதி கூட இல்லை. வண்டி கூட கிடையாது. இருசக்கர வாகனம் இருசக்கர வாகனம் வேணும். வீடு வசதி எதுவுமே கிடையாது. பாம்பு பல்லிலாம் வருது. மழை பெஞ்சனா பாம்பு பல்லி வந்துடுது. என்னால் கற்று தான் முடியும். எந்திரிச்சு ஓடக்கூட முடியாது. மழை பெஞ்சால் தண்ணியெலாம் ஒழுக ஆரம்பிச்சிடுது. ரொம்ப கஷ்டப்படுறோம். நானும் அண்ணன் தான் இருக்கோம். அண்ணன் பேச மாட்டாங்க. அவங்க இருந்தும் இல்லை. அந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. அப்பா அம்மா தான் என்னை பார்க்கணும். அன்னன்னைக்கு வேலைக்கு போய் தான் காப்பாற்றணும் குடும்பத்தை. எனக்கு ஒரு வேலை வேணும். என் ஏம் IAS ஆகணும். அந்த வெறியிலோடு தான் நான் படிக்கிறேன். யாருமே என்ன இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஊனமுற்றுன்னு நினச்சிட்டு ஒரு மாதிரியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் 4 கோரிக்கை வைக்கிறேன். முதல் எனக்கு நல்ல வேலைக்கு போகணும். 2வது எனக்கு இருசக்கர வாகனம் எனக்கு தேவைப்படுது. 3வது எனக்கு வீடு வசதி எதுவுமே இல்லை. 4வது எனக்கு மேல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேர் பாப்பா? என் பேர் கற்பகவல்லி. வணக்கம். நான் கீழமங்கலம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். இந்த பொண்ணு இது வரைக்கும் 1லேருந்து 8 வரைக்கும் உள்ளூரில் படிச்சுட்ருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்பா கொண்டு வருவார். நான் பக்கத்து வீடு தான், மச்சனம் தான் ஒரு அப்பா. அடுத்த எனக்கு மருமக. இது வரைக்கும் எந்த ஒரு உதவியும் கிடையாது. தூக்கிட்டு வரதும் பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானும் சில நேரம் தூக்கிட்டு போயிருக்கேன். நானும் தூக்கிட்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்கேன். ஸ்கூலில் கூட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி பல இடங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. கஷ்டம்தான். கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டம். எப்படின்னா அவள் அப்பா கூலி வேலைக்கு போகணும். காலையில் போகும்போது சாப்பாடு கொண்டு போகணுன்னா இந்த பிள்ளையை கொண்டு ஸ்கூலில் விடணும். திரும்ப தூக்கிட்டு வரணும். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டே இருப்பார். இவ்வளோ இன்னல்களையும் 8 முடிச்சிருக்காங்க. இது உள்ளூர் கீழமங்கலத்தில் கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலு. இதுக்கு அப்புறம் பசுந்தண்ணியில் இங்கேருந்து 6-7 கிலோமீட்ரு. 7 கிலோமீட்டருக்கும் இந்த பொண்ணை தூக்கிட்டு போகணும். ஸ்கூலில் பைக்கில் கொண்டு போகணும். இல்லைனா பைக்கு ரிப்பேர்னா ஆட்டோவில் தூக்கிட்டு போய் அங்கே போய் ஸ்கூலில் கொண்டு விடணும். ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே டயத்துக்கு போகணும். இவங்க வேலைக்கு போயிட்டு சாப்பிடாமலாம் திரும்ப ரிட்டன் வரணும். ரிட்டன் இந்த பிள்ளையை கூப்பிட போயிட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு திரும்ப யூரின் கொண்டு வீட்டில் விட முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதில் ஒரு 4 வருஷம் பசுந்தண்ணிக்கு கொண்டு போயிருக்காங்க. அடுத்ததாக அதுலேருந்து 1 கிலோமீட்டர் பசுந்தண்ணி டு நாகம்பட்டி காலேஜ் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இதில் நாகம்பட்டி காலேஜ் இருக்குது. இதில் 3 வருஷம். இதிலேருந்து 8 கிலோமீட்டர். அதாவது இருக்கிற கீழமங்கலத்துலேருந்து 8 கிலோமீட்டர். இந்த 8 கிலோமீட்டரும் டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கூப்பிட்டு வரணும். இதுலேயும் கஷ்டப்பட்டு இவங்க 8 காலேஜ் முடிச்சிருக்காங்க. இதை முடித்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ இல்லையோ, இப்போ முடியாத பட்சத்தில் இவங்களால் அந்த உதவி பண்ண முடியலை. அவரும் பாவம் வயசாயிட்டு பொண்ணையை தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு போகணும்.
இந்த கையில் வேறு கீழே விழுந்து கையில் ஒரு எலும்பு ஒடிஞ்சு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், ஆப்ரேஷன் பண்ணால் பிள்ளையை தூக்க முடியாத அப்படிங்கிற சூழ்நிலை ஆப்ரேஷன் கூட பண்ணாமல் வச்சுருக்காரு. அப்படி கஷ்டத்தில் நான் பக்கத்து வீடு எங்கள் மருமக தான், அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் டெய்லி. இதே மாதிரி இனியும் வந்து கவர்மெண்ட்டு பல முறை இவருக்கு மனு கொடுத்துருக்காங்க, பல முறை மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, தாலுகா ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த இதுவும் இல்லை, உதவியோ எதுவுமே இல்லை. ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு மாவட்ட நிர்வாகமும் அடுத்ததாக முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் இவர் இந்த பொண்ணுடைய கற்பகவல்லிங்கிற பொண்ணுக்கு மேல் படிப்பு படிக்கணுங்குது. இந்த மேல் படிப்புக்கு உண்டான தொகையை கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கணும். தமிழ்நாடு அரசு அதுபோல் வீடு சுத்தமாக இல்லை, சுத்தமாக வீடு கிடையாது. வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓட்டு வீடு தான். மழை பெஞ்சா யாருக்காவது ஃபோன் பண்ணணும், ஏன்னா அந்த பொண்ணால் எழுந்துச்சி நடக்க முடியாது, படுக்க தான். கால் ரெண்டுமே ஊனமிட்டுருக்கு, கீழே விழுந்துருக்கு, ஆப்ரேஷன் வேறு ஸ்டீல் வேறு வச்சுருக்காங்க. அந்த காலிலே ஸ்டீல் வச்சுருக்காங்க, முடியாத பட்சத்தில் என்ன பண்ண முடியும். சமீபத்தில் தான் ஸ்டீல் ஆப்ரேஷன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் 1 மாதம் இருக்கும், 1 மாதம் ஆச்சு. இதுவும் ஸ்டீல் வச்சு பாவம் அதுவும் கஷ்டப்பட்டுருக்கு. நான் தான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு வந்தேன். இதுக்கு மேலே அவரால் முடியாது, இனிமேல் படிக்கணும்னு ஆசைப்படுது. கவர்மெண்ட்டு என்ன ஒரு உதவி வேணுமோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அந்த பொண்ணு இனியும் மேலும் உதவியாக இருக்கும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.